ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தினுடைய 2வது வாரத்திலே தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமான ஒன்று, சரீரத்துக்கு எவ்விதமாக நல்ல ஒரு ஆகாரம் போஷாக்கு தேவைப்படுகிறது, அதுபோல ஆத்மாவுக்கு சத்தியம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய இருதயமானது, நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படும்படியாக இந்த ஆகாரத்தை நாம் உட்கொள்ளுவதற்காக இங்கே நாம் வருகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய இளைப்பாறுதல் என்கிற தலைப்பிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்றதான தேவனுடைய வார்த்தை தேவனுடைய இளைப்பாறுதல். இந்த கருமையானவர்களே, இந்த எபிரேயர் புஸ்தகம் என்று ஒன்று வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. இந்த எபிரேயர் என்கிற நிருபம், இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், யூதர்களாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொண்டதான யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களானவர்களுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டது. இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா புத்தகங்களை விட இதில் அதிகமாக பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளை குறித்தும், பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான ஆசாரியனை குறித்தும், பழைய ஏற்பாட்டின் பலி முறைகளை குறித்தும், பழைய ஏற்பாட்டிலே என்ன காரியங்கள் எல்லாம் இருந்தது, ஆராதனை எப்படி இருந்தது, அங்கே பலி எப்படி செலுத்தப்பட்டது, எல்லாவற்றையும் இந்த எபிரேயரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். எதற்காகன்னா, அந்த யூதர்களுடைய முறைமைகளை விட, யூதர்கள் நம்பியிருந்த பலியை விட, யூதர்கள் பெரியதாய் நினைத்திருந்த தீர்க்கதரிசிகளை விட எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்று சொல்வதற்காக இந்த புத்தகமானது எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த முறைமைகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே அதெல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆகவே யூதர்களாய் இருக்கிறவர்கள் இனி அவர்கள் பழைய பலிகளை நம்ப வேண்டியதில்லை, பழைய பலிகளை செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்வதற்காக அவர்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த எபிரேயரின் புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய இளைப்பாறுதலை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இளைப்பாறுதல் அப்படின்னும் போது ஒருவேளை நமக்கு அது விளங்கி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனால் இங்கிலீஷ்ல அதுக்கு ரெஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது படிக்காதவர்களுக்கு கூட பரிச்சயமான ஒரு வார்த்தை. என்னது? ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கம் என்ன? பாவத்திலும் மரித்து கிடக்கிற மனுஷனை, பாவத்திலும் சாபத்திலும் மரித்து கிடந்த ஒரு மனிதன், அவன் ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை, அவனுக்கு ஒரு அமைதல் இல்லை, அவனுக்கு ஒரு ரெஸ்ட் இல்லை. அவன் அமைதல் அற்றவனாக, அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்றவனாக இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் ஐக்கியப்படும் பொழுது அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அதை பற்றி தான் அவர் இங்க சொல்ல வராரு. இன்றைக்கு உலகத்துல மக்கள் இளைப்பாறுதலை தேடி அலைகிறார்கள், அமைதியை தேடி என்ன செய்கிறார்கள்? அலைகிறார்கள். ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி தேடி என்ன செய்யறாங்க? அலைகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு உலகத்திலே வருகிறதான் இந்த நிம்மதி அல்லது அமைதி என்பதெல்லாம் ஒரு தற்காலிகமானது. அது கொஞ்ச காலம்தான் இருக்கக்கூடியது, அது கடந்து போகக்கூடியதனால் இயேசு கிறிஸ்துவால் வருகின்றதான இளைப்பாறுதல் அது நிரந்தரமானது, அது நித்தியமானதாக இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு இந்த பகுதியிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக நீங்கள் வாழ்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலை வாக்கு பண்ணி
அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இளைப்பாறுதல் என்பது தேவனுடைய எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய் அனுபவித்து சமாதானத்தோடு வாழ்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மோசே என்கிறவருடைய காலத்துல மக்கள் ஏன் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல, பூமிக்குரிய ஒரு இளைப்பாறுதலை பற்றி பேசுறாரு. அப்படின்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் இவங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட இந்த மக்கள் என்ன ஆனாங்கன்னு சொன்னா, எகிப்து என்கிற தேசத்திலே அடிமைகளாக 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு தேசத்துல அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அங்கே அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விடுதலை இல்லை, சுதந்திரம் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர்களுக்கு அங்க வாய்ப்புகள் இல்லை. வேதனைப்பட்டார்கள். கூக்குரல்கள் அதிகமாக இருந்தது, வேதனைகள் அதிகமாக இருந்த, ஒடுக்கப்பட்டார்கள். பார்வோன் அவர்களை அதிகமாக ஒடுக்கினான். அப்படிப்பட்ட ஒடுக்குதலின் மத்தியில, வேதனைகள் மத்தியில இவர்கள் பல 100 ஆண்டுகளை சில 100 ஆண்டுகளை அவர்கள் அங்கே கழிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு நாள் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு என்ன செய்தார்? அவர்களை விடுதலையாக்கும்படியாக மோசே என்கிறதான ஒரு தலைவனை அவர் எழுப்பினார். எழுப்பி பார்வோனிடத்திலே சென்று அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த அடிமைத்தனத்தில் இருந்ததான மக்கள், எகிப்து என்கிறதான அடிமைத்தனத்தில் இருந்ததான மக்கள், அவர்கள் எதை நோக்கி வருகிறார்கள் என்றால், ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு தேசத்திற்காக தேவன் அவர்களை வழிநடத்த விரும்பினார். அதுதான் கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசத்திற்கு நேராக இவர்களை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் என்ன பரிதாபம் தெரியுமா? இவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. 40 ஆண்டுகளாக ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் வழியில என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் முறுமுறுத்தார்கள். ஆகாரத்துக்கு முறுமுறுத்தார்கள், தண்ணீருக்கு முறுமுறுத்தார்கள், தங்களுடைய எல்லா காரியங்களுக்காக நன்மைகள் நடக்காத போது முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்தார், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். அதனாலே இந்த பூமியிலே சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர்கள் போய் சேர முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் சொன்னார், நீங்களோ இங்க இருக்கிறதான சந்ததி யாரோ இதை சுதந்திரிக்க போகிறதில்லை, ஆனால் உங்கள் பின்னால் வரப்போகிற சந்ததிதான் அதை சுதந்திரிக்க போகிறது. காரணம், நீங்கள் என் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, நீங்கள் என் வார்த்தைக்கு எதிர்த்து நின்றீர்கள், கீழ்ப்படியவில்லை, முறுமுறுத்தபடினாலே உங்கள் சவங்கள், உங்கள் பிணங்கள் வனாந்தரத்திலே கிடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் ஒருவராகிலும் அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாமல் போனது. அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது. இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? ஒரு பூமியிலே சமாதானமான இடத்தை கூட சென்று அவர்கள் அடைய முடியாததற்கு காரணம், ஆண்டவருடைய வசனத்தை 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. வார்த்தை, அந்த சுவிசேஷம் என்றால் மோசேயின் மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த செய்தியை அவர்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதலை நம்மால் அனுபவிக்க
அனுபவிக்கிறோமா? தேவன் கொடுத்த இந்த இளைப்பாறுதலை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட நம்ம அனுபவிக்கிறோமா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறோம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி 11ஆம் அதிகாரம் மத்தேயு 28ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவரிடத்துல போகிறவர்களுக்கு, அவரிடத்துல வருகிறவர்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு என்று வேதம் வாக்களிக்கிற பட்சத்துல, ஆனால் அதை அடையக்கூடாமல் ஒருவன் போவதற்கு காரணம் என்னன்னா பின்மாற்ற ஜீவியம். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில பின்வாங்கி போகிறதான அனுபவம். அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கையை கொடுக்கிறேன், ஆனால் நான் உள்ளத்திலே என் கடவுளோடு இருக்கிற உறவிலே நான் எப்படி இருக்கிறேன்? How is my personal relationship with my God? என் தேவனோடு நான் தேவனோடு வைத்திருக்கிற தனிப்பட்ட அந்த உறவிலே எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நான் ஆராய்ந்து பார்த்து நான் வாழ வேண்டும். அந்த இளைப்பாறுதல் என்பது என்னன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு தனிப்பட்ட உறவிலே இருக்கிற ஆழம்தான் அந்த இளைப்பாறுதலாக அது இருக்கிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இளைப்பாறுதலை நம்ம அடைய வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு தேவ பக்தி அவசியமாயிருக்கிறது, ஒரு தேவ பயம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் என்ன சொல்றார்? உலகத்தின் காரியங்களை குறித்த பயம், உலகத்தில் வருகிற போராட்டங்களை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை குறித்த பயம், அந்த பயம் உனக்கு வேணாம். அந்த பயம் உன்னை ஆபத்துல கொண்டு போவோம், கண்ணீர்ல கொண்டு போவோம். ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாய் உனக்கு இருக்க வேண்டும். அந்த பயத்தோடு கூட நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த இளைப்பாறுதலை நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், இந்த இளைப்பாறுதலை நீ அடைய வேண்டும். மோசே காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதபடியினாலே, அவிசுவாசத்தினாலே அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது என்று அவர் இங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, நாம் மிகுந்த கவனமாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரு வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் அதை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு கூட அதை நாம் உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் அது பிரயோஜனப்பட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்பது என்ன? நான் இங்கே போதிக்கப்படுகிற வார்த்தையை நான் உள்வாங்கி கொள்ளுவேன், இதன் மூலமா எனக்கு சுகம் வரும், இதன் மூலமா எனக்கு ஒரு மாற்றம் வரும், இதன் மூலமாய் ஒரு ஜெயம் வரும், இதன் மூலமாய் விடுதலை பெறுவேன், கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவேன், போராட்டங்கள் நான் விடுதலை பெறுவேன் என்கிற விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்திலே வந்து அந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அது நமக்குள்ளே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறதாம்? பலனும் செய்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்குள்ளே அது பலன் செய்கிறது. எப்போது கடவுளுடைய வார்த்தை பலன் செய்யும்? நாம் நினைக்கிறோம், வருகிறோம், வசனம் கேட்கிறோம், போகிறோம், என் வாழ்க்கையில என்ன அப்படி ஆசீர்வாதம் பெற்று விட்டேன், அப்படி என்ன மாற்றம் எனக்கு வந்து விட்டது, what kind of change I experience my life, என் வாழ்க்கையில எவ்விதமான மாற்றத்தை நான் அனுபவிக்கிறேன், ஒண்ணும் இல்லையே. ஆனா பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வசனம் வந்துச்சு உங்ககிட்ட, போதிச்சோம், அந்த வசனம் போதிக்கப்பட்ட போது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது தேவ வசனமா ஏற்றுக்கொள்ளணும், 2வது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது இது தேவனுடைய வார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மனுஷனுடையது அல்ல, இது தேவனுடையது. ஃபர்ஸ்ட் ஜெயம், முதல் ஜெயம். 2வது ஜெயம், அந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யும்? அது எனக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்து இருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். வாரத்துக்கு
ஒரு தடவை வருகிறோம், தேவ வார்த்தையை நாம் கேட்க வருகிறோம், ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல, ஒரு கடமைக்காக அல்ல, அல்லது என்ன காரியங்கள் இங்கே வித்தியாசமா இருக்கிறது பார்ப்பதற்காக இன்னும் வரல. We have come here with the one purpose. The purpose is hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற விருப்பம், அது தேவ வசனம் என்கிற விருப்பம், அது விசுவாசத்துடன் கேட்கும் பொழுது எனக்கு என்ன செய்கிறதா, பேலன்ஸ் செய்கிறதா. ஆனால் அந்தோ பரிதாபம், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார், ஆண்டவர் மோசையின் மூலமாக பேசினார். ஆனால் அவர்களோ வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது they were stiff necked people, வணங்கா கழுத்துள்ள மக்கள். அப்படி என்றால் அவர்களுக்குள்ள ஒரு பணிவில்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலே அவர்கள் என்ன செய்யவில்லையா, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லையா. பாருங்க, பூமிக்குரிய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளேயே அவங்க பிரவேசிக்க முடியாமல் போனதற்கு காரணம் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நம் வாழ்க்கையிலே அவிசுவாசம் என்பது நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் எந்த விதத்திலும் வெற்றியாக வாழ முடியாது. அவிசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சுகம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவிசுவாசத்தோடு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து அநேக நன்மைகளை இழந்ததற்கு காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம் மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. அது என்ன? தேவனுடைய வார்த்தையை நம்ப மறுப்பதுதான் அவிசுவாசம். தேவனுடைய வார்த்தையை குறித்த சந்தேகம்தான் அவிசுவாசம். இன்றைக்கு ஒருவேளை நீங்க உட்கார்ந்திருக்க உங்களிலே ஒரு இளைப்பாறுதலும் சமாதானம் மற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் முதல் காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையின் மீது நீங்கள் வைக்கின்ற விசுவாசம் ஒருவேளை இன்றைக்கு குறைவுபட்டிருக்கும் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் அந்த பழைய காலத்து இஸ்ரவேல் மக்களை போல அவிசுவாசத்தால் அழிந்து விடக்கூடாது. அதற்கு தான் ஆண்டவர் ஒரு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார், ஒரு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். இந்த ஒரு சாதாரணமான இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லையே, ஆனால் நான் கொடுக்கிற இளைப்பாறுதல் மேன்மையான இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் எனக்குள் இருந்து உனக்கு வருகிறது. அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை நான் உனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா இவ்விதமாக எரேமியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது, எரேமியா 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வசனம் சொல்லுகிற 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன சொல்றாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வழியில நின்று பூர்வ பாதைகள் எதுன்னு கேட்டு விசாரிச்சு நல்ல வழி எங்கன்னு பார்த்து அதுல நடவுங்க. இன்றைக்கு பாருங்கள், வழிகளும் முறைகளும் கடவுளுடைய காரியங்களை விட்டு விலகி போகிற ஒரு கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிறது. தேவனுடைய வழிகளை மக்கள் புறக்கணிக்கிறாங்க, வேதத்தின் வழிகளை புறக்கணிக்கிறாங்க, வேதத்தின் அடிப்படையிலான உபதேசங்களை புறக்கணிக்கிறாங்க, வேதத்தில் அடிப்படையிலான ஆராதனைகளை புறக்கணிக்கிறாங்க, வேதம் சொல்லி தருகிற முறைகளை அவர்கள் விரும்புகிறதில்லை. வேதம் கற்றுத்தருகிற வேதம் கற்றுத்தருகிற அந்த பூர்வ பாதைகள், தேவன் வகுத்த பாதைகள், தேவன் வகுத்த ஞானத்தின் பாதைகள், தேவன் வகுத்த ஆவிக்குரிய பாதைகள், தேவன் வகுத்ததான பரலோக பாதைகளை மனுஷன் ஓரமா வைத்துவிட்டு தனக்கென்று தோன்றுகிறதான வழிகளிலே செல்ல அவன் விரும்புகிறான். அதனால்தான் அநேகர் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தர் நமக்கு வகுத்த பாதைகளிலே நாம் செல்லும் பொழுது, வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதான பாதைகளிலே நாம் செல்லும் பொழுது நாம் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்ல, விசுவாசித்தவர்களாகிய நாமோ, எல்லாம் சொல்ல நாமோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் என்ன பண்றாங்களா? பிரவேசி. யாருன்னா விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஆண்டவருடைய சமாதானத்தை, ஆண்டவர் கொடுக்கின்றதான அந்த மேன்மையான இளைப்பாறுதலை, அந்த மன மகிழ்ச்சி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இளைப்பாறுதல் இங்க சொல்ற இன்னொரு இளைப்பாறுதல் இருக்கு, அது கடைசியா நான் வரப்போறேன்.
ஆண்டவர் என்ன செய்தாரு? 6 நாள் உலகத்தை என்ன பண்ணாரு? படைச்சார். 7வது நாள் என்ன பண்ணாரு? சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் கலைச்சிட்டார் போல இருக்கு. God is not tired. God is rested. ஆண்டவர் கலைத்து போல. பைபிள் ரொம்ப தெளிவாவே இது சொல்லிடுது அந்த வசனத்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ அதை அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு இது தெரியாதா? நீ இதை கேட்டது இல்லையா? அநாதி தேவனாகிய கர்த்தர். அநாதி தேவன் என்ன அர்த்தம்? அநாத தேவன் இல்ல, அநாதின்ற அர்த்தம். அநாதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா முடிவில்லாதவர், எவர் லாஸ்டிங். அநாதைங்கிற வார்த்தை வேற. அநாதை அப்படின்னா யாரும் இல்லாதவங்கள அநாதைங்கிறோம், ஆர்ஃபன். இங்க அநாதிங்கிறது என்னன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத, முடிவில்லாத, எவர் லாஸ்டிங், நித்தியமான தேவன். சொல்றாராம், இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. 6 நாட்கள்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். அப்படித்தானே? வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், வானத்தில் உள்ளவைகளை படைத்தார், பூமியில் உள்ளவைகளை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை, பெரிய வேலைகளை செஞ்ச ஆண்டவருக்கு என்ன வரலையா? சோர்வு வரவே இல்லை. மனுஷனாகி நம்ம கொஞ்சம் நம்ம லைஃபை யோசிப்போம். கொஞ்சம் வேலை செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம்? களைத்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் 6 டேஸ்ல ஒரு பெரிய உலகத்தை படைச்சு, வானத்தை படைச்சு, அதுக்குள்ள எல்லா கோள்களையும் படைச்சு, பூமியை படைச்சு, அதுக்குள்ள எல்லாவற்றையும் படைச்சு, 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்துவிட்டு மகிழ்ச்சியாக இருந்தார். ஆண்டவர் நிறைவடைந்தார். ஓய்ந்திருந்தார்னா எல்லாத்தையும் பூரணமா முடிச்சுட்டு தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். அவர் ஒருபோதும் சோர்ந்து போகல, டயர்ட் ஆகல. அவர் பார்த்து பூரணமாய் மகிழ்ச்சி அடைந்தார். அல்லேலூயா. இங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்றாருன்னா, he will not grow tired or weary. ஆண்டவர் he will not grow tired. ஆண்டவர் டயர்ட் ஆகிறது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ காலமா நம்மளை நடத்தி வந்த ஆண்டவர் ஒரு நாளும் டயர்ட் ஆகவே இல்லை. ஆமே, இதுவரை நம்ம நடத்தி வந்த ஆண்டவர் சோர்ந்து போகவே இல்லை. வானங்களையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் never grew tired. ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகவே இல்லை. 7வது நாளை ஏன் கொடுத்தார் தெரியுமா? இப்ப அந்த 7வது நாள்னு உடனே 7வது நாள் ஆசரிக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அங்க போயிடக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் படைத்து 7 நாளிலே ஒரு நாளை நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவும் நம்முடைய சரீர பிரகாரமான ஓய்வுக்காகவும் நம்ம பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. இன்னைக்கு உலகம் தேவனுடைய முறைமைகளை மாற்றிடுச்சு, பாத்தீங்களா? அதனாலதான் வியாதி உலகத்துல பெருகுச்சு. ஆண்டவர் கொடுத்த இயற்கை உலகத்தை மனுஷன் சீர்கெடுக்க வச்சுட்டான். ஆண்டவர் கொடுத்த அழகான இந்த உலகத்தை அவன் தன்னுடைய குறுக்கு புத்தினால எவ்வளவு கெடுக்க முடியுமோ கெடுத்துட்டான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சரீர சுகத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு நல்ல சுகத்தோடு இருக்கணும், ஒரு ஓய்வு நமக்கு தேவை அப்படின்னு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலைங்கிறது போய் 12 மணி நேரம் வேலையாச்சு. 12 × 6 எத்தனை மணி நேரம் மொத்தம்? 12 × 6 6 2 12 எத்தனை மணி நேரம்? கணக்கு சொல்லு.
12 × 6 எத்தனை மணி நேரம்? 76 மணி நேரம். அப்படியா? 72. கணக்குல எல்லாருமே வீக்கா இருக்கிறீங்க போல, பாஸ்டரோட சேர்த்து. 72 மணி நேரம் உழைக்கிறான். கடைசியில உழைச்சிட்டு திரும்பி பார்க்கறான், அவன் இல்லை. கடினமான உழைப்புகள், சரீரத்துக்கான ஓய்வு எடுக்கிறது இல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கொடுக்கிறது இல்ல. உழைச்சி கடைசியில வாழ்வதற்கான மகிழ்ச்சி இல்ல. ஆண்டவர் ஞானமுள்ள தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? உன் சரீரத்துக்கு ஒரு ஓய்வு உனக்கு தேவை. நீ ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு நாளை பிரத்யேகமா ஆண்டவருக்குன்னு நீ என்ன செய்யணும்? பிரித்து கொடுக்கணும். இதெல்லாம் மனதில் வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்தார்னா இந்த ஒரு ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். அவர் சோர்ந்து போல, அவர் களைத்து போல, இன்னும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். God is still working on me. ஹalleluya. இன்னும் நம்ம மீது கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஓய்ந்து போகவில்லை. அவர் ஓய்ந்து போக மாட்டார். அவர் ஓய்ந்து போகவே மாட்டார். கடைசி வரையிலே அவர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே தான் இருப்பார். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு இளைப்பாறுதல், சரீர பிரகாரமான ஒரு இளைப்பாறுதலை குறித்து இங்க பேசுறார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு, போன வாரம் கூட அதை நான் சொன்னேன், ரிப்பீட்டிஷனா இருக்கலாம்னு நினைக்கலாம். நம்முடைய சரீரம் தேவன் கொடுத்த ஆலயமா இருக்கிறது. அந்த ஆலயத்தை நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆலயமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஓய்வை கர்த்தர் ஏற்படுத்துறார். ஒரு இளைப்பாறுதல் வேணும்னு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. இது சரீர பிரகாரமான இளைப்பாறுதலாக இங்க சொல்லப்பட்டாலும், ஆவிக்குரிய இளைப்பாறுதல் சரீர பிரகாரமான இளைப்பாறுதலை விட மேன்மையான இளைப்பாறுதலாய் இருக்கிறது. அதுதான் இங்க சொல்ல வர்றார். ஒன்று, பூமிக்குரிய இளைப்பாறுதல்ல அவங்க கேட்காத கீழ்ப்படியாத்தினால அந்த இளைப்பாறுதல்களை பிரவேசிக்க முடியல. 2, சரீர பிரகாரமான இளைப்பாறுதலோ நமக்கு தேவை, ஆனா இந்த இளைப்பாறுதலை விட ஆவிக்குரிய இளைப்பாறுதல் மேன்மையானது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நிழலாட்டமா இருக்கிறது. இந்த பூமிக்குரிய இளைப்பாறுதலை இவர்கள் பெறக்கூடாமல் போனதற்கு காரணம், கீழ்ப்படியாம உங்களுக்கு ஒரு மேலான இளைப்பாறுதல் நான் வச்சிருக்கிறேன், அதை இது மாதிரி நீங்க அடையாம போயிடாதீங்க. இது போல கீழ்ப்படியாம போய் அதை இழந்துடாதீங்க. இது போல விசுவாசிக்காம போய் அதை இழந்துடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு ஆலோசனை இங்கே கொடுக்கிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்துல ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்க போனார்கள். கீழ்ப்படியாமையினால் என்ன பண்ணாங்க? பிரவேசிக்க போனாமற் படியினாலும். 7ஆம் வசனம், இன்று அவருடைய உங்கள் இருதயங்களை வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே, ஆண்டவர் இன்றுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க இந்த இளைப்பாறுதலை அடைய முடியல, ஆனா உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புறேன். மோசே காலத்துல அவங்களால அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அப்புறம் யோசுவா வந்தாரு. யோசுவாவும் தொடர்ந்து அவங்கள கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக முயற்சி பண்ணாரு. எதிரிகளை ஜெயிச்சாரு, எல்லாம் செஞ்சாரு. காலேபின் சந்ததி வந்து கானானை சோந்தரிக்கணும் ஆண்டவர் சொல்லி, அந்த காலேபின் சந்ததியும் யோசுவாவும் காலேபின் சந்ததியும் அந்த தேசத்தை சோந்தரிக்கும்படியா கர்த்தர் செஞ்சாலும் அவர்கள் முழுமையாக அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் போனது. ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்குரிய இந்த இளைப்பாறுதலை அடைவதற்கு கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தேவைப்படுகிறது. அதை காட்டிலும் மேலான இளைப்பாறுதலை அடைவதற்கு வாழ்க்கையில விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அதிகமாய் தேவைப்படுகிறது.
ஒரு காரியத்தை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா ஒரு ஊழியக்காரனா சொல்றேன். நம்ம யாராயிருந்தாலும் ஆசீர்வாதம் வரும் பொழுது 2 நிபந்தனை ரொம்ப முக்கியம். கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இது 2 தவிர நம்ம ஆசீர்வதிக்கப்பட there is no other way. நம்முடைய உள்ளான மனுஷன் செழிப்பாகணும்னா உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்னவாயிரு, சுகமாயிரு. உள்ளான மனிதன் வாழ்ந்தால்தான் மற்ற செழிப்பு அது அர்த்தமுள்ள செழிப்பாக இருக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். எப்போ வழி எதுன்னு கேட்டு அந்த பூர்வ பாதையில நடக்கும் பொழுது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கீழ்ப்படியாம போனாங்க, பிரவேசிக்க முடியல, இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்த ஒரு மோசமான கேரக்டர் என்னன்னா, மோசமான நேச்சர், they hardened their heart. அவர்கள் தங்கள் இருதயத்தை என்ன செய்தார்களா, கடினப்படுத்தினாங்க. 95ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, மோசே காலம் யோசுவா காலம் வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கீதக்காரனாகிய தாவீதின் காலம்னு வச்சுங்களேன். இப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, நம்ம முன்னோர்கள் கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினாங்க. எங்க ஆண்டவருக்கு கோபம் வருமா? வரும்னா வரும்னு சொல்லுங்க, வராதுன்னா வராதுன்னு சொல்லுங்க, எதனாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. வருமா? அவர் தான் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயமும் உள்ளவராச்ச, அவருக்கு எப்படி கோபம் வரலாம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. வேதத்திலேயே அதிகமா கோபப்பட்டது யார் தெரியுமா? ஆண்டவர் தான். மனுஷனுடைய கோபம் எழுதப்பட்டிருந்தாலும் அதிகமா கோபப்பட்டது ஆண்டவர் தான். ஏன் கோபப்படுறாருன்னா, எனக்கென்று நான் படைத்த என் பிள்ளைகள் வழி தவறி போகும்போது ஒரு தகப்பனாக, கோபப்படுகின்ற தகப்பனாக அவர் இருந்தால்தான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும். நம்ம பிள்ளைங்க வழி தவறி போகும்போது ஒரு தகப்பன் அந்த பிள்ளை மீது அதை ஒழுங்குபடுத்துவதற்கும், அதை சரிப்படுத்துவதற்கும், அதை சிட்சிப்பதற்கும் அதன் மீது அவர் கோபம் கொண்டால்தான் அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கிற உறவானது அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆண்டவர் தேவையில்லாமல் மனிதனை போல கோபப்படுவதில்லை. இங்கே அவர் கோபப்பட்டதெல்லாம் எதற்காக? மனிதன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போதெல்லாம் ஒரு தகப்பனுடைய இருதயமாக, அவருடைய இருதயம் அதிகமாக நம்மீது கோபம் கொண்டதா இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் மீது அவர் கோபம் கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சோம், வானத்திலிருந்து அவங்க நன்மைகளை பார்த்தாங்க, வானத்திலிருந்து வருகிற அதிசயங்களை பார்த்தாங்க, வானத்திலிருந்து மன்னா வந்தது. ஆகாரமே எங்க இருந்து வந்தது? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரமாகிய மன்னாவை சாப்பிட்டான் மனுஷன். காடைகள் வந்து விழுந்தது, சிவந்த சமுத்திரம் பிளந்தது, எரிகோ மதில் விழுந்தது. இதுவரையிலே உலக வரலாற்றிலேயே தேவன் தலையிட்டு அற்புதங்கள் நடந்ததை அவர்கள் கண்ணார கண்டார்கள். அப்படி கண்டும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை. இருதயம் கடினமானது. ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள், அந்நிய தேவன் பின்னால் போனார்கள், விக்கிரங்களுக்கு பின்னால் போனார்கள். ஆண்டவர் சொன்னார், எனக்காக சிருஷ்டிக்கப்பட்ட என் ஜனம், நான் தான் அவருடைய பிதா, நான் தான் அவருடைய தகப்பன், நான் தான் அவருடைய மணவாளன், என்னை விட்டு விட்டு அவர்கள் வேறே பாதைக்கு போகிறார்களே என்கிற கோபம் அவருக்கு இருந்தது. இவர்கள் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் கீழ்ப்படியாமையும் உங்கள் அவிசுவாசமோ தேவனுக்கு கோபத்தை மூட்டுகிறதா இருக்கிறது. இங்கிலீஷ்ல provoke is anger. அவருடைய கோபத்தை தூண்டிவிட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் மன்னிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறார். அது நமக்கு ஒரு அட்வான்டேஜாய் போய்விடுகிறது. அதனாலே நாம் செய்கின்ற பாவம் எல்லாம் நியாயமானதல்ல. அதனால் நாம் செய்கின்ற தவறுகளும் ஒழுக்க கேடுகளும் அல்லது நாம் செய்கின்ற பெருமைகளும் மேட்டிமைகளும் அதனாலே அது அங்கீகரிக்கப்பட்டது என்பதல்ல. அதனால் அது சரியான பாதை என்பதும் அல்ல. ஒரு தகப்பனாய் நம்மை மன்னிக்கிறார். ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் விளைவுகளை நாம் பார்த்துதான் ஆக வேண்டும். அவர் மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்முடைய தகப்பன். ஆனால்
நாம் நம்முடைய பாவ சுபாவத்தினாலே எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒவ்வொரு தீர்மானங்களுக்கான விளைவை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கான கிரயத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் இளைப்பாறுதல்ல அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்னவென்றால் இங்கே சொல்லப்படுகிற இருதய கடினம். இப்ப தாவீது சொல்றாரு, தாவீது அவர் காலத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு, பா நமக்கு முன்னால இருந்த நம்ம முன்னோருங்க இப்படியெல்லாம் செஞ்சதுனால ஆண்டுடைய இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியல. அது போல நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாது அப்படின்னு தாவீது சொல்றதும் இல்லாம, தாவீதுக்கு அப்புறமா எவ்வளோ காலம் கடந்து வந்திருக்கிற நமக்கும் வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன் ஆண்டவரே. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வசனம் சொல்லுது, ஆண்டவர் 6 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தது போல மனுஷனும் தன் கிரியைகளை முடித்து என்ன பண்ணுவானா? ஓய்ந்திரும். ஒரு இளைப்பாறுதல் வரப்போகிறது, அதான் நித்திய இளைப்பாறுதல். இந்த உலகத்துல நாம் பார்க்கின்ற இந்த எல்லாம் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், வியாதி, மரணம், போராட்டம், இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு இளைப்பாறுதல் வரப்போகிறது. இப்பவே ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலை, சமாதானத்தை இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. ஆனா நிரந்தரமான ஒரு நித்திய இளைப்பாறுதல் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம், அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால விழுந்து போகாதபடிக்கு எல்லாம் கரத்தை உயர்த்தி சொன்ன, இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடை. எல்லாம் சொல்லுங்க, இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவும். எதுக்குள்ள பிரவேசிக்க? எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். Let us be careful to enter into his rest. அவருடைய இளைப்பாறு, இல்ல அவருடைய இளைப்பாறு எப்படி இருக்கணுமா? எதால விழுந்து போயிட்டாங்களா? டிஸ்ஒபீடியன்ஸ். அருமையானவங்களே, கீழ்ப்படியாமை போல அந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் எதுவும் இருக்க முடியாது. நம்ம ஆதி தகப்பனாகி ஆதாம ஏவாலும் விழுந்ததுக்கு காரணமே என்ன? கீழ்ப்படியாமைதான். கீழ்ப்படியாமைதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கீழ்ப்படுதல் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? இப்ப கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவனுடைய இளைப்பாறுதல் இல்ல. கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரவேசம் இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரவேசம் அவர்களுக்கு கிடையாது. 19ஆம் வசனம், ஆதலால் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். கீழ்ப்படியாமையினால பிரவேசிக்க முடியல, அவிசுவாசத்தினால. இந்த அவிசுவாசம் இருந்தா எப்படிப்பட்டதா இருக்குமா? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், ஆதலால் அரோசித்து, அந்த சந்ததியை நான் என்ன பண்ண? அரோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற ஜனம். எப்பொழுதும் என்ன ஜனம்? அரோசித்துனா I got angry with the generation. அந்த சந்ததியோட நான் கோபம் கொண்டு, அரோசித்தல் என்றால் கோபம் கொண்டு, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம். அம்மா, இருதயம் எப்படிப்பட்டதா இருந்ததா? எல்லாம் நல்லா வெளியே இருக்கிறவங்களாம் கேட்குறீங்களா? என்ன இருதயம்? வழுவுது, வழுவுது, நழுவுது. இருதயத்தை எப்படி அழகா தமிழ்ல சொல்றாங்க, நல்ல ஒரு தமிழ் வார்த்தை, வழுவி போகிற இருதயம்.
ஸ்லிப்பரி, வழுவி போகிற இருதயம். எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம். பக்கத்துல உங்களை பார்த்துக்கல, எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம். வழுவுற எந்த ஒரு பொருளும் நம்ம அதை திரும்ப திரும்ப பிடிக்க முடியாதுன்னா சிஸ்டர், வழுவி வழுவி போறதை பிடிக்க முடியாதுல்ல. விலாங்கு மீன் சொல்றேன், வழுவி போகுது விலாங்கு மீனா. வழுவுற ஒன்றை நீங்க அடிக்கடி தொடர்ந்து பிடிக்கவே முடியாது. இஸ்ரவேலுடைய மக்களுடைய இருதயம் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் என்னுடைய கோபத்திலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், எல்லாம் சொல்ல அவிசுவாசமான பொல்லாத இருதயம். அல்லேலூயா. இருதயத்துல பல வகை இருக்கு, இங்கேயே பல வகை இருக்கு. வழுவி போகிற இருதயம், பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம். இது நமக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. ஒருத்தர் மரிச்சிட்டு இருந்தோம், என்ன சொல்றோம்னா அவரு கர்த்தருக்குள்ள என்ன அடைஞ்சாரு? நித்திரை. அப்படித்தானே சொல்லி புதைக்கிறோம். கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாருன்னு தானே என்ன பண்றோம், சொல்லணும். சபைக்கே வரமாட்டுறாரு, மரிச்சிடுறாரு, என்ன அடைஞ்சாரு அவரு? சொல்லுங்களேன். குடிச்சே சாவுறாரு, என்னதான்? சொல்லுங்களேன். சபைக்கே வராதே அந்த சகோதரி இறந்து போறாங்க, கர்த்தரோட ஐக்கியமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவோம் ஆறுதலா, அவரு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ரட்சகராக என்ன பண்ணிருக்காரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதனால எங்க போயிடுவாரு அவரு? பரலோகத்துக்கு போறாரா எங்க போறாருன்றதை நம்ம தீர்மானிக்க முடியாது, அவர் தீர்மானிக்கிறது தான். சரியா? வெளிப்படுத்தல் 14:13 சொல்லு, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம், ஆவியானவரும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குது, என்னன்னா கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் தன் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். இந்த பூமியில நம்ம எல்லாருக்கும் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது, கண்ணீர் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, மன சஞ்சலம் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு இளைப்பாறுதல் காத்திருக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மரித்த மக்களுக்கு அவர்கள் பட்ட பாடுகளுக்கும் பிரயாசங்களுக்கும் வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு இளைப்பாறுகிற காலம் உண்டு இருக்கிறது. இளைப்பாறுதல் வரப்போகிறதா இருக்கிறது. அதுதான் நித்திய இளைப்பாறுதல். வசனம் சொல்லுது, நேர்மையாய் நடந்தவர்கள் என்ன செய்யறாங்களா? இளைப்பாறுகிறார்கள். இப்போ நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா சில கண்டிஷன்ஸும் தேவைப்படுது பாருங்க. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த பூமியில நமக்குன்னு அனுபவிக்கணும்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களை போல நம்ம முரட்டாட்டம் பண்ணாம நம்ம முழுமையா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நிச்சயமாக வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே இளைப்பாறுதலை சுதந்திரிக்கிற மக்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நமக்குள்ள அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. நீங்க பேர்பட்ட ஆளா வேணா இருங்க, எவ்வளவு பெரிய ஆளா நம்ம இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாமைன்னு ஒண்ணு என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் வராது.
டிசோபீடியன்ஸ் பிரிங் டிசாஸ்டர். கீழ்ப்படியாம நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது ரொம்ப அவசியம். அதுக்கு எதிர்த்து நிக்கிறது இல்ல, முரண்டு பிடிக்கிறது இல்ல. ஞானவானுக்கு போதகம் பண்ண அவன் ஞானத்துல என்ன பண்ணுவான்? தேறுவான். நீங்களும் நானும் ஞானவானா இருந்தா கடவுளுடைய வார்த்தை நமக்கு போதகம் பண்ணும் போது நம்ம தேறுவோம். எத்தனை பேர் தேர்ச்சி அடைய விரும்புறீங்க? எத்தனை பேர் தேர்ச்சியா இருக்கணும்னு விரும்புறீங்க? அப்பனா வசனத்தை வாங்கணும் உள்ள. அது விசுவாசத்தோட கேட்கணும், விசுவாசத்தோட அறிக்கை பண்ணணும். 57ஆம் அதிகாரம் ஏசாயாவுல 2ஆம் வசனம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் என்ன பண்றாராம்? படுக்கை, அவங்களுக்குன்னு ஒரு படுக்கை இருக்கு. God has prepared a place for them. ஆண்டவர் அவளுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு வெளிப்படையா ஒண்ணு நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். ஒரு கிறிஸ்துவ மரணம் அது ஆராதனைக்குரியதா இருக்கிறது. அங்க ஒரு கிறிஸ்துவ மரணத்துல ஆராதனை ரொம்ப முக்கியம். நல்லா ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடமா அது மாறணும். அது சடங்கு செய்யறதுக்கோ சம்பிரதாயம் பண்ற இடம் கிடையாது. ஒரு மனுஷனை நீங்க நல்லா தேசத்துக்கு வழி அனுப்பி வச்சா எப்படி வழி அனுப்பி வைப்பீங்க? ஒரு மனுஷனை ஒரு நல்ல ஒரு ஊருக்கு, இங்க ரொம்ப கஷ்டப்பட்டான், நெருக்கப்பட்டான், அவனுக்கு ரொம்ப கஷ்டங்கள், ரொம்ப போராட்டங்கள், ஆனா ஒரு நல்ல செழிப்பான தேசத்துக்கு அவன் போகிறான்றப்போ நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? தோஷம்பா, ஒரு பெரிய நல்ல வீடை கட்டியிருக்காரு, பெரிய வீடு, நல்ல வசதி எல்லாம் இருக்கு, நல்ல வசதியோடு இருக்கிற ஒரு இடத்துக்கு அவர் போறாரு. இங்க இருக்கும்போது அவர் ரொம்ப சின்ன குடிசையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரு பெரிய ஒரு வீடை கட்டி இருக்கிறாங்க, பெரிய இடத்துக்கு என்ன பண்றாரு? அவர் வந்து அங்க போறாரு. அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துக்கு போறாருன்னா நம்ம என்ன செய்வோம்னா, அவர் எப்படி அனுப்புவோம்? ஒரு பக்கம் சரீர பிரகாரமா ஒரு கஷ்டம் இருக்கும், தூரம் போயிடுறாரு. ஆனா என்ன நினைப்போம்னா, பரவாயில்லையே, அவர் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு உயரத்துக்கு போயிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷம். அதுதான் கிறிஸ்துவ மரணம் கூட நாம் அடக்கம் பண்ணும் பொழுது ஆராதிப்பதற்கான நேரத்தை கொடுக்கணும். உலகத்தான போல கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. அநேக குடும்பங்கள்லாம் இன்னைக்கு உலகத்தான விட கேவலமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கர்த்தரை வசனம் சொல்ல நேரம் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆராதிப்பதற்கு நேரம் கொடுக்கணும். மகிமையா இருக்கும், அந்த மகிமையா இருக்கும், அவர்கள் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற நேரம். அல்லேலூயா. சட்டு புட்டுன்னு பண்ணும், சடங்கு பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும். கிறிஸ்தவனுக்கு அழகு என்ன? ஆராதனை. ஒரு திருமணம் கூட நடத்துறமே, ஆராதனை முக்கியம். ஒரு ஒழுங்கு, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற இடம். அதெல்லாம் உலகத்தை பார்த்து வியக்கணும், கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்கணும். ஆமென். எங்களை விட நீங்க எல்லாம் மோசமா இருக்கிறீங்க நேரத்துலன்றாங்க. எதுவும் நேரம் காலமா நடக்கிறது இல்ல. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஒரு ஜீவனுள்ள அழகான மேன்மையான ஒழுக்கமுள்ள ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார்னா அவர் இளைப்பாறுதல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்ப நித்திய இளைப்பாறுதலை குறித்து பேசுறேன். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, யாரும் கோபித்துக் கொள்ளாதீங்க. இன்றைக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிட விரும்புறேன். அதுக்கு ஒரு பெரிய ஒரு போட்டோ பண்ணி உருவம் பண்ணி, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நமக்கு? இதெல்லாம் இருக்கிற வரையில தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். ஒரு ஞாபகம் உங்களுக்கு இருக்கட்டும், பரவாயில்ல. அதெல்லாம் நீங்க பெரிதுபடுத்தினீங்கன்னா விக்கிரகத்தை செய்வதற்கு நீங்க வழிகாட்டுறீங்கன்னு அர்த்தம். இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா உங்க சகோதர மரியாதை கொடுங்க, தப்பு இல்ல, வச்சுக்கங்க ஒரு அடையாளத்துக்கு, அது உங்க பிரச்சனை.
அதுக்குள்ள நான் வர விரும்பல. ஆனா அதை ஒரு பெருசா பண்ணி அதுக்கு ஒரு இது பண்ணி விக்கிரகமாயா மாத்துறீங்க மரித்தவரை. அவர் இளைப்பாறுதலிலே இருக்கிறார் என்றால் அதை விக்கிரகமாய் மாற்ற வேண்டியது கிடையாது, அவசியமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சத்தியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரணும், அந்த அறிவு வரணும் அவனுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அதை அங்க திறந்து வச்சினா 4 பேர் வந்து மெழுகுவத்தி ஏத்துறதும் கும்பிடுறதும் படைக்கிறதும், அப்ப விக்கிரகத்தை பண்றதுக்கு நம்மளே காரணமா இருக்கிறோம். மறந்துடாதீங்க. அது அப்பா அம்மாவா செத்த பிறகு ஹானர் பண்றதுல ஒரு பிரயோஜனம் அங்க இல்ல. இருக்கும்போது ஹானர் பண்ணாம இறந்த பிறகு என்ன ஹானர்? என்ன முறையா செய்யணுமோ செய்யணும், நல்லதுதான், அது தப்பு கிடையாது, அதை நான் சொல்லது தவறா. ஆனா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இளைப்பாறுதலை பற்றி நான் பேசுறேன். அல்லேலூயா. யாரும் கஷ்டப்படக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும். இனி ஒரு கிறிஸ்தவனும் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதீங்க. என்னை கூப்பிடாதீங்க, போட்டோ தரங்க அதை தரங்கலாம். இதெல்லாம் நமக்கு சரிபடாத காரியம் பாருங்க. அவருடைய அந்த அந்த மரித்து போனுடைய சரீரம் அதே சரீரமாக அல்ல, அது ஆவிக்குரிய மேனியா எழுந்திருக்க போகிறது, அது மறுரூபம் அடைய போகிறது. அல்லேலூயா. அதற்கு இந்த பூமியில நீங்கள் என்ன கொண்டாடுகிறீர்கள்? அதெல்லாம் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சாங்கன்னா அது ஒரு மகிமையான ஒரு இடமா இருக்கு. இங்க இருந்ததை விட அவங்க மகிமையான ஒரு இடத்துல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அதை நம்ம செய்யலாமா ஆண்டவருடைய பிள்ளைங்க? சொல்லுங்களேன் எல்லாரும். நம்ம முடிவு எடுக்கணுங்க. இதுல எல்லாம் என்ன உலகம் பார்த்து மெச்சுவதற்கா? ஊர் பார்த்து மெச்சணும்னு சரி, எல்லாமே பெருமையின் அடையாளம். பெருமை இல்லவனுக்கு தேவன் என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறார். அவர்கள் நமக்கு கௌரவம் கொடுத்து என்ன செய்ய போகிறார்? அல்லது அவர்கள் நம்மை பாராட்டி நமக்கு என்ன நடக்க போகிறது? அதனால என்ன பிரயோஜனம்? எத்தனை நாள் பாராட்டுவாங்க அதுக்காக? வாழ்நாள் முழுக்கவா? இதெல்லாம் மாறணும். நம்ம தேவ சாயல படைச்சப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபத்தின்படியே இருக்கிறோம். அவங்க எப்படி காக்காவா வருவாங்க? யோசிக்க தேவையில்ல, பொதுவா சொல்றேன். எல்லாம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சாயல் இருக்கிற எப்படி காக்காவா வருவாங்க? எப்படி வர முடியும்? யோசிக்கதா. அப்பனா செத்து போன வீட்டுல இருக்கிற ஒரு கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவனா மறிக்கல, இளைப்பாறுதல் இல்ல, அப்ப காக்காவா சுத்துறான், நாயா சுத்துறான்? நம்ம தேவ சாயல்படியே தேவனுடைய ரூபத்தின்படியே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆவி பிரிஞ்சா தேவனிடத்துல போயிடுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க போயிடுது. ஆமென். எல்லா கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு சொல்றதுதான். ஆண்டவருக்குள்ள இளைப்பாடுறாங்கன்னு சொன்னா அவங்க ஆண்டவருக்குள்ள இளைப்பாடுறாங்க. அல்லேலூயா. பூமிக்கு அவங்களுக்கு டச் கிடையாது. நீங்க அவங்களை டச் பண்ணாதீங்க. பூமிக்கு எத்தணும். இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியம். இதெல்லாம் வரும்போது வீட்டுல தேவனுடைய பிரசன்னத்தை இங்க ஆளுகையை பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுக்கோ ஒரு காரியத்துக்கோ அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அதை பெருமைப்படுத்தும் போது, பெருசுபடுத்தும் போது தேவனுடைய ஆளுகை அங்கே இருப்பதில்லை. நான் சத்தியத்தை சொல்றேன். இளைப்பாறுதல் அவங்க பிரவேசித்து இருக்கிறாங்கன்னா அது நித்திய இளைப்பாறுதல். அல்லேலூயா சொல்லுங்க. படுக்கையில போய் இளைப்பாறுகிறார்கள். ஆமென். ஒரு நித்திய இளைப்பாறுதல் நமக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமிக்குரிய இளைப்பாறுதலிலே அவர்கள் அங்கே பங்கடையவில்லை. ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற நமக்கு இப்போது ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அது தேவனோடு கூட இருக்கிற உறவுதான் அந்த இளைப்பாறுதல். எதிர்காலத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. நித்தியமா இயேசுவோடு வாழ்கின்ற ஒரு இளைப்பாறுதல். கடந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய இளைப்பாறுதல் பூமிக்குரியதா இருந்தது. ஆனால் அதை அடைய முடியாமல் போய்விட்டது. யோசுவா முயற்சித்தார், மோசே முயற்சித்தார், யோசுவா வந்தார், ஏதோ ஒரு அளவிற்கு செய்தார். ஆனால் அது முழுமையடைந்ததா என்றால் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யெஷுவா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வாயத்தரம் சொல்லுங்க. யெஷுவா.
சொல்லுங்க, யெஷுவா. யெஷுவா என்றால் யோசுவா என்ற அர்த்தம். யோசுவான்னு சொல்றோம் இல்லையா? யோசுவா என்பதும் இயேசு என்பதும் யெஷுவா என்பதும் யெகோஷுவா என்பதும் எல்லாம் ஒரே அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். மோசேயும் யோசுவாவும் செய்யக்கூடாததை இந்த இயேசுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பாகிய இளைப்பாறுதலை கொடுத்தார். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு மிகப்பெரிய இளைப்பாறுதல். பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்த அவருடைய வல்லமை மிகப்பெரிய இளைப்பாறுதல். இந்த எகிப்தின் அடிமைத்தனமாகி இந்த பூமியிலே இருக்கிற அருவருப்பிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த அவருடைய ரட்சிப்பு மிகப்பெரிய இளைப்பாறுதல். வனாந்தரமாகிய பாவத்திலும் அசுத்தத்திலும் அணைந்து கொண்டிருந்த நம்மை தேடி வந்து நம்மை மீட்டுக் கொண்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்த அவருடைய பெரிய இளைப்பாறுதல், மிகப்பெரிய இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக தேவன் நம்மை ஆயந்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். பக்கத்தோட கையை குலுக்கி சொல்லுங்க, இந்த இளைப்பாறுதல், பாவத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்த இளைப்பாறுதல், இந்த இளைப்பாறுதல் வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்த என்னை தேவராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. கடந்த கால இளைப்பாறுதலை இஸ்ரவேல் மக்கள் அந்த இளைப்பாறுதலை தவறவிட்டார்கள். காரணம், கீழ்ப்படியவில்லை, விசுவாசிக்கவில்லை. இப்போது இருக்கிற இளைப்பாறுதல் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிறதான அவரோடு வாழ்கிற ஐக்கியத்தின் இளைப்பாறுதல், வரப்போகிற ஒரு எதிர்கால இளைப்பாறுதல், அவரோடு நிரந்தரமாய் நான் இருக்க போகிறேன். அதுதான் நித்திய இளைப்பாறுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள், இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவன், கர்த்தருடைய பிள்ளை பூமியை விட்டு கடந்து போகும்போது அவனுக்கு உருவம் கொடுக்காதீர்கள், அவனுக்கு உருவம் செய்து அதை படையல் படைக்காதீர்கள், போட்டோ மாட்டாதீர்கள், அல்லது அந்த அந்த மாலையை போட்டு வைப்பது, சீரியல் போட்டு வைப்பது, இதெல்லாம் ஒரு ஞானமில்லாத செயல்களாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு ஒழிப்போம். அவர்கள் தேவனோடு இளைப்பாறுகிறார்கள். அல்லேலூயா. சாப்பாடு படைப்பது, காக்காவுக்கு படைப்பது, அதுக்கு படைப்பது, எல்லாத்தையும் ஒழிப்போம். இது தேவனுக்கு விரோதமானது. அது அவர்கள் தேவனுடைய சாயலா இருக்கிறார்கள், தேவனோடு கூட இளைப்பாறுகிறார்கள். அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அல்லேலூயா. வேற ஒரு கிறிஸ்தவம் அப்படி பண்ணாலும் நீங்க போய் சொல்லணும், ஏங்க அவர் தேவனுடைய ரூபமாய் தேவனுடைய சாயல்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள், தேவனோடு கூட அவர் சஞ்சரிக்கும் பொழுது எப்படிங்க அதை நீங்க செய்றீங்க நீங்க கேட்கணும். அல்லேலூயா. அந்த அறிவு, ஞானம், விசுவாச ஜெப வீட்டாருக்கு இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை, கீழ்ப்படிதல் தேவை. கர்த்தர் அப்படியே நம்ம நடத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா.